ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான அற்புதமான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது எல்லாருமே ரொம்ப 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 முக்கியமாக பார்க்க வேண்டிய வீடியோ. இந்த டெம்பிள் பெங்களூரில் ஈஜிபுராவில் 108 ஃபீட் கொண்ட ஸ்டாச்சு. இந்த வீடியோவை பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போய் நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் பெங்களூரில் ஈஜிபுராவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டாச்சுவை எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா ஜூன் 2ஆம் தேதி இந்த ஸ்டாச்சுவை ரொம்ப பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவோட ஸ்டோரி ஹிஸ்ட்ரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருவண்ணாமலையிலேருந்து ஒரு இடத்துல இருந்து ஒரே ஸ்டோனில் முகம் மட்டும் வடிவமைத்து திருவண்ணாமலையிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க. 6 மாதம் ஆச்சு கொண்டு வர்றதுக்கு. பெங்களூரில் கொண்டு மீதி உடம்பு, கை, கால் இது எல்லாமே மீதி செதுக்கப்பட்டு அதை ட்ரோன் மூலியமாக எடுத்து நிமித்தி வைக்கிறதுக்கே 6 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட இன்னும் சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிலையை திருவண்ணாமலையிலேருந்து பெங்களூருக்கு கொண்டு வர்றதுக்கு 6 மாத காலம் ஆச்சு இல்லையா. 240 டயர் கொண்ட வண்டியில் தான் இந்த முகம் மட்டும் உள்ள ஸ்டோனை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்படி எடுத்துகிட்டு வரும்போது நிறைய ரோடு டேமேஜ் ஆச்சு, நிறைய வீடு டேமேஜ் ஆச்சு. இந்த மாதிரி டேமேஜ் ஆன எல்லாத்தையுமே இவங்களே சரி பண்ணியும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாச்சு 108 அடி இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரே கல்லில் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டாச்சு கிட்டத்தட்ட 420 டன் கொண்ட ஸ்டாச்சுன்னு சொல்கிறாங்க. இதை செதுக்கிறதுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருக்காங்க. பின்னாடி இதுக்கு நிறைய பேர் நிறைய வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 1 இயராக ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி மீதி இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சு இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவை பார்க்குறதுக்கே ரொம்ப முகம் அப்படியே லட்சணமாக அழகாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. பெங்களூரில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக இந்த ஸ்டாச்சுவை பற்றி தான் போயிட்டுருக்கு. ஸோ பெங்களூரில் விசிட்டிங் பிளேஸில் ஃபஸ்ட் இடத்துல இப்போ என்னோடய லிஸ்ட்டில் இந்த கோவில் தான் இருக்குது. ஸோ இது நான் ஓப்பனிங்க்கே போகணும்னு நினச்சோம், அன்றைக்கி போக முடியல. ஆனால் இன்றைக்கி நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. உண்மையாலுமே பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாச்சுவை பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே போனால் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேலே ஏறி போய் நம்ம அந்த சாமியோட பாதத்தையே நம்ம தொட்டு வணங்குற மாதிரி அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. இந்த ஸ்டாச்சுவுக்கு பின்னாடி அடியில் பார்த்திங்கன்னா இந்த ராமர் கோவிலும் இருக்குது. அங்கே ராமரும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விநாயகர், அப்புறம் வராகி, முருகர், சிவன் எல்லாமே நல்லா வெள்ளிக்கவசம் போட்டு சூப்பராக அலங்காரம் பண்ணி ரொம்பவே கிராண்டாக வச்சுருந்தாங்க. அதே மாதிரி கோவிலுக்குள்ளே சாமிக்கு இந்த தீபார்த்தனை காட்டும் போது நம்ம பழைய காலத்துலலாம் இருக்கும் இல்லையா, அந்த தீபம் கற்பூரம் ஏற்றுறோம் இல்லையா, அந்த ஒளியில் தான் நம்ம சாமியோட முகத்தை பார்ப்போம். இப்போ நிறைய கோவிலில் அந்த மாதிரி இருக்கிறதுல லைட் போட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் இந்த கோவிலில் அவ்வளோ நேரம் லைட் எரிஞ்சிட்டு தான் இருந்தது. ஆனால் தீபார்த்தனை காட்டும் போது லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த கற்பூரம் எரியிற அந்த ஒளியில் தான் நாங்கள் சாமியோட முகத்தையே பார்க்குற மாதிரி இருந்தது. அப்படி பார்க்கும்போது ரொம்பவே இன்னும் நல்லா இருந்தது. மைண்டும் நல்லா ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. அங்கே உள்ளே போன உடனே ஏதோ ஒரு மைண்டில் உள்ள எல்லாமே போய் நல்லா சூப்பராக ஒரு ஃபீல் இருந்தது. இது நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் சக்கரத்தாழ்வார், லக்ஷ்மி நரசிம்மர்னு நிறைய உற்சவர் சிலை எல்லாம் வச்சுருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே பார்க்குறதுக்கு அற்புதமாக இருந்தது. இன்னும் கோவில் ஃபுல்லாக ஃபினிஷ்ட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போதைக்கு கார் பார்க்கிங் இல்லை. ஸோ 2 வீலர் பார்க்கிங் மட்டும்தான் இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க 2 வீலரில் போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா கார் பார்க்கிங் இல்லை. இந்த ஸ்டாச்சுவும் ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே.
இப்போ வாங்க மேலே ஏறி போய் ஸ்டாச்சுவை பார்க்கலாம். இது மேலே ஏறி போய் அந்த பாதம் நம்ம தொட்டு பார்க்குறதுக்கு 100 rupees வந்து டிக்கெட்டுக்கு வாங்குகிறாங்க. 100 rupees டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஸ்டெப்ஸில் வந்து நம்ம மேலே ஏறி போனோம் அப்படின்னா அதுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற ஏரியா ஃபுல்லாகவே தெரியுது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்து அமைஞ்சிருக்குது அந்த கோவில். மேலே ஏறி போய் சாமியை பார்க்கும்போது நம்ம சாமி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி இருந்தது. நிறைய கோவிலில் இந்த மாதிரி பெரிய பெரிய சிலையை பார்த்துருப்போம். அதை விடவே இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நீங்களும் வந்து இந்த கோவிலை வந்து கண்டிப்பாக போய் பாருங்கள். இது ஒரே கல்லில் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே வந்து இது செய்யறதுக்கு எவ்வளோலாம் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு வந்து நம்ம நினச்சி பார்க்குறதே வந்து எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. இது கிட்டத்தட்ட 6-7 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம சாமியோட பாதத்தை வந்து பார்க்கலாம். இவ்வளோ பக்கத்தில் சாமியோட பாதத்தை வந்து தொட்டு வணங்குறதுக்கு வந்து எனக்கு இன்றைக்கி கொடுத்து வச்சுது. ஸோ அதை பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து ஒரு நல்ல ஒரு ஃபீலாக இருந்தது. ஸோ பாருங்கள், சாமியோட கை கால் அந்த சாமியோட இதில் இருக்கிற அந்த குட்டி குட்டி இது ஸ்டாச்சு எல்லாம் எவ்வளோ அழகாக பிரம்மாண்டமாக வந்து செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள். பாதம் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப எனக்கு அந்த இடத்த விட்டு நகர்றதுக்கே மனசு வரல. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இருந்தது. ஸோ மேலே நின்று பாதத்தை தொட்டு வணங்கி ரொம்ப நேரம் அங்கே நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் வந்தோம். அதனால் கண்டிப்பாக நீங்களும் பெங்களூர் வந்தீங்கன்னா இந்த கோவிலை வந்து நீங்கள் போய் விசிட் பண்ணி பாருங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோவிலை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். என்னதான் வீடியோவில் பார்த்தாலும் நம்ம நேரில் போய் பார்க்குற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த கோவிலை வந்து ஒரு தடவையாவது நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் வந்து என்னோடய சேனலில் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இந்த மாதிரி வீடியோஸ், கோவில் வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் குக்கிங் வீடியோஸ், நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.
வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோவிலை நீங்களும் வந்து ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள். யார் யாரெல்லாம் வந்து இந்த கோவிலை வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டிங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்தது, சாமி எப்படி இருந்தது, அந்த கோவிலுக்குள்ளே போனப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.